19 இயர்ஸா யூஎஸ்ல செட்டில் ஆகி ஒரு குளோபல் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் why would he pick up a knife at 4 am? மிரா பயாந்தார்ல ஜியான் ஜுபார் அன்சாரி பண்ண அந்த ஒரு காரியம் ஒரு சிம்பிளான கிரைம் இல்ல, இது ரேடிகலைசேஷனோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் பாயிண்ட். பேல்காம்ல நடந்த மாதிரியே இங்கேயும் இன்னொரு வாட்டி நடந்திருக்கு. செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கல்மா சொல்லுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றது, இல்லைன்னா குத்துவன்னு சொல்றது, இது என்ன மைண்ட் செட்? He did not see them as humans, he saw them through the lens of a toxic ideology. 19 வருஷமா of Western education could not stop the poison of extremist brainwashing from taking over. ATS இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச விஷயங்கள் காமனான தப்பே இல்ல. ஐஎஸ்ஐயோட தாஹிரிர் லெட்டர், லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் எப்படி பண்ணணும், கிலாஃபத்தை எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ளூ பிரிண்டே வச்சிருக்கான். இந்த இஸ்லாமிஃபிகேஷனோட ரேடிக்கல் வேர்ஷனை ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குற குரூப்ஸ் அன்சாரி மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணி டார்கெட் பண்றாங்க. பேல்காம்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ மும்பைல இது ஒரு கண்டினியூஸ் பேட்டர்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் மேன், இட் இஸ் அ மேனுவல் ஆஃப் ஹேட் தட் ஹி வாஸ் ஃபாலோயிங். லெட்ஸ் டாக் அபவுட் தி ப்ரூட்டல் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? கான்டெக்ஸ்ட் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ற ஒவ்வொரு சைலண்ட் சப்போர்ட்டரும் இதற்கு காரணம் தான் நான் சொல்லுவேன். ரேடிகலைசேஷன் இஸ் அ ஸ்லோ பாய்சன். அது ரிலீஜனை ஷீல்டா யூஸ் பண்ணி ஹேட்டடா மாத்துது. இது ஸ்டாப் ஆகலனா நாளைக்கு இட் குட் பி எனிவன். ஒரு நார்மல் டியூட்டி பார்க்குற கார்டு கூட சேஃபா இல்லை. இந்த ஐடியாலஜியை மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி கவர் அப் பண்ண பார்க்குற அந்த சாஃப்ட் சப்போர்ட் தான் எல்லாத்தையும் விட டேஞ்சரஸான ரேடிகலிசம். ஹேஸ் நோ பிளேஸ் இன் அ சிவில் சொசைட்டி அண்ட் we need to call it what it is: calculated Islamic terror attack. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகக்கூடாது. இது ரேடிகலைசேஷனோட ரூட்டோட புடுங்கினாதான் சேஃபா இருக்க முடியும். வாட்ச் த சைன்ஸ், ஸ்டாப் த ஹேட், வேக் அப் பிஃபோர் த நெக்ஸ்ட் 4 AM ஹாரர் அட்டாக் happens.